ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து திருப்பி அதே கெட்டப், அதே லுக்கு, அதே சேம், எல்லாம் சேம். அப்போ இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஒரு பாலகிருஷ்ணா ஆஃப்கோர்ஸ் ரோஸ்ட். ஆமாம், அவரது ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, டாக்கு மகாராஜ். அது சும்மா பேச்சு சேனல்ல. என்ன பேர், எனக்கு படம் பேர் வரல, நீங்களே சொல்லுங்க. டாக்கு மகாராஜ், டாக்கு மகாராஜ். அது கெட்டவ தின்ன மாதிரி வருது என் வாயில. டா கு ஆண்டா டாக்கு மகாராஜ். ஒரே குழப்பம். ஒன்னா வாசிங்க. டாக்கு மகாராஜ் சொல்லிட்டேன், வாய் மூடிட்டு. சும்மா பேச்சு சேனல் ரோஸ்ட் பாலகிருஷ்ணா ஃபன்னி ரோல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? வாக்கே தப்பிடி திப்பிடி அந்த பாட்டெல்லாம் இருக்குதுல. பாலையா படம்னாலே ரோஸ் பண்ண வந்துடுறீங்களே, அவர் உங்களை என்னதான் பண்ணாரு பாவம்? அது ஒண்ணும் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே அவர் படம்லாம் பார்த்தா கிரிஞ்சு தூக்கலா தான் இருக்கும். அவரோட படம்லாம் ஒரு சிலது பார்த்தா IMDbல 1 ரேட்டிங் வாங்கியிருக்குது. ஒண்ணுலாம் இருக்கா? அதுவும் அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களே போட்டுக்கிட்டதா தான் இருக்கும், வேற யாரும் வந்து போடுறா? இந்த மகாராஜா அப்படின்ற பேரு ஒரு நல்ல சகுனத்துக்கு உண்டான பேர் போல. ஹிந்தியில மகாராஜன்னு ஒரு படம் வந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். தமிழ்ல மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சு, அது சைனாலாம் ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்கு மகாராஜ், அதுவுமே சூப்பரா ஓடிருச்சு. படம் நல்லா இருக்கா? அது எப்படிங்க, எனக்கு புரியல. படம் தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறமா ஏன் ரோஸ்ட் எடுத்துட்டு வரீங்க? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்களாச்சும் நல்ல படமா இருந்தா ரோஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சமூகத்தை கெடுக்காதீங்க சமூகத்தை. ஏண்டா படம் நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் என்ன மாணவருக்கு இந்த வீடியோ? படம் நல்லாதான் இருக்கு, பாலையா படத்துல இது நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல படம் தானேன்னு சொல்றவெல்லாம் அப்படியே ஓடிடு. பாலையா படம் ஒண்ணு வந்திருக்கு, ரோஸ்ட பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறன்ற மட்டும் என் கூட வா. ஒரு பைய கூட வரல. பொதுவா நம்ம பாலையா படங்கள்ல இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா, பாரு Who are you? Hero. மச்சி ஃபோர்ஸ் பத்தல. என்ன சொல்லுங்க, சுத்தமா ஃபோர்ஸே இல்லையே. இன்னும் பேசிய முடியல, பத்தல நான் கிஷான் ஊத்தி கொளுத்து நல்லா பத்தோம். அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே, கொளுத்தி பத்த வச்சு விட்டுருவோம். காட்ட பத்த வச்சது மட்டும் இல்லாம காரியம் பத்த வச்சுட்டு வராரு. ஐயோ அண்ணன், கார் பத்திக்கிச்சுன்னா வெடிச்சிரும், இறங்கி ஓடுங்க, இல்லன்னா ஆஸ்பிரின் போடுங்க. பத்திக்கிட்டு வெடிச்சிரும், ஆஸ்பிரின் போடுறதா? இது வைசிட்டி சீட் கோட் ஆச்சே. அங்க ஒருத்தன் அவரை பார்த்து கேக்குறான், யாருடா நீ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, அடியாளுங்களாம் அடிக்கிறதுக்கு ஓடி வரப்ப டைட்டில போட்டாங்க. ஒரு பாப்பா கார்ல பாட்டு கேட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வருது. எதிர்த்தாப்புல ஒரு முயல். அதை துரத்திக்கிட்டு அந்த பாப்பாவோட நாயோட பின்னாடியே அந்த பாப்பாவும் ஓட வெகு தூரம் ஓடிடுது. எப்ப இந்த கார்ல ஒரு டிரைவர் இருந்தா அவன் எங்க பாப்பானா, அந்த நாய்க்குட்டியை ஒருத்தன் அடிச்சு கொண்டு விடுறான். பாப்பாவுக்கு ஒரே வருத்தம், அழுவாத பாப்பா, வேற நாய்க்குட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தா இந்த படமே தேவை இருந்திருக்காது. ஆனா அவங்க தாத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீரோண்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட எஸ்டேட்ல இல்லீகல் பிசினஸ் பண்றான், என் பேத்திய அழ வச்சிருக்கான், அவனை என்ன மன்னிக்க சொல்றியா? ஐயா வணக்கம், நீங்க தானே ராமமூர்த்தி? சார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்தி, என் தம்பி மேல ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்களாமே, கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ்? முடியாது அப்படின்னா முடிச்சிடுறோம் சார். உடனே அந்த குடும்பத்து மேல அட்டாக் நடத்தலாம் இவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ஓதான் கொய்யானா? ஏய், நான் கொய்யாலடா, இப்ப நீதான்டா கொய்யா. குடும்பமே நலகுலிஞ்சு போய் கிடக்குது. என்ன பண்றது? அம்மா பேபி வைஷ்ணவிக்கு ஆபத்து, மகாராஜாவுக்கு தெரியப்படுத்தணும். போலீஸ் கஸ்டடியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து நிறைய பேர் சுட்டு காப்பாத்துறாங்க. யாரது? NTR மகனா? எனக்கு விரோதிங்க கம்மி, உசுர குடுக்கிற ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க.
உடனே நம்ம பாலையாவை வேலைக்கு எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா உடம்பு ஃபுல்லா மெட்டல் வச்சிருக்காரு. காமன் மேனா அயன் மேனா? வீட்டுக்குள்ள யாராவது போகணும்னா முதல்ல எஸ்ஐ மேடத்தோட பர்மிஷன் வாங்கணும். அது யாருப்பா அந்த எஸ்ஐ மேடம்? மேடம் இவர் தான் டிரைவர். உன்னை பார்க்க டிரைவர் மாதிரி இல்லையே. அது என்னடா பார்க்க டிரைவர் மாதிரி இருக்கிறது? டிரைவரும் மனுஷன் தானப்பா, மனுஷன் மாதிரி தானே இருப்பான். சேஃப்டி லாக் போடுறதுக்கு மறந்துட்டீங்க. ரிவால்வர்ல 6 புல்லட் தான் இருக்கும். என்ன விக்குது இங்க வருது? நானே ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கேன். இல்ல அந்த ஹேர் பாத்தீங்களா நீங்க? இங்க வரைக்கும் வருது. முடி நிறைய தெரியணும்ல இருக்காது. என்ன பிஸ்டல்ல 8 புல்லட்ஸ் இருக்கும். நான் போலாமா மேடம்? என்னடா எஸ்ஐ பிடிச்சு வச்சிருக்கீங்க? கன்னை பத்தி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றான். நீங்க போங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக தான் டிரைவரா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. போன படத்துல சித்தப்பா, இந்த படத்துல மாமா. என்னது அந்த பிள்ளைக்கு அப்புறம் ஒரு போலீஸ் கேரக்டர் காட்டுவாங்க. இவரை பாக்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தோணும். ஐயா யாருங்க இவரு லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு? இவரதான் வந்துட்டு பாலையாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆபீசரா போட்டிருக்காங்க. இப்பயுமே இவர் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா சைட் பை சைட் பாருங்க. நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. அவர் ஒரு பக்கம் பாலையாவை தேடிட்டு இருக்கட்டும், நம்ம பாலையா பண்றத பாப்போம். இந்த நாயை அடிச்சு கொன்ன வந்துட்டு ஒண்ணுக்கு பெஞ்சிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய காட்டுல அவன் கரெக்டா இங்கதான் வந்து ஒண்ணுக்கு பெய்வான்னு தெரிஞ்சு ட்ராப் செட் பண்ணிருக்காரு. சார் அவன் ஒண்ணுக்கு போற இடம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சு? கொஞ்ச நாளா அவனை ஃபாலோ பண்ண, அவன் இங்கதான் மூச்சா போவான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பிடிச்சி ஜெயில போட்டுறாரு நம்ம பாலையா. அந்த குட்டி பொண்ணை கொல்றதுக்காக ஸ்கூல் சாப்பாட்டுல விஷத்தை கலக்கிறதுக்காக வரானுங்க வில்லனோட ஆளுங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் ஸ்பைட்டர் சென்ஸ் இருக்கு. கண்டுபிடிச்சு வந்து பழக்கிறாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு பொழந்த ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காரு. இவனுக்கு வாழ்க்கையில எந்திரிக்காது சார். என்ன எந்திரிக்காது? மேடம் பாம்பே ரிட்டர்ன் சார். தமிழ்ல கொஞ்சம் வீக். சரி அடுத்த ஆளு. இவனுக்கு மூடு முழிஞ்சா எழுந்திரிக்கும் சார். உனக்காக தான் சும்மா விட்டு போறேன், இல்லன்னா தம்பிள்ஸ தூக்கி தலையில அடிச்சிருவேன். ஹீரோ போனை போட்டு அந்த ஆளை மிரட்டுறாரு. பெரியவர்கிட்ட மெயின்டைன் டிஸ்டன்ஸ், அவர் குடும்பத்தோட மெயின்டைன் டிஸ்டன்ஸ், ஸ்கூலுக்கு மெயின்டைன் டிஸ்டன்ஸ். பாலையா படத்துல இப்படி ஒரு டைலாக் இல்லனா எப்படின்னு புரியுது. நீ கத்துனா பார்க்கிங், நான் கத்துனா டே இத நான் கத்துனா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. என்னவா இருக்கும்? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்றேன். இவன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவன் உண்மையே இவன் தம்பி கிடையாது. இவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அவன் தம்பி இவன். வாத்தியாரே இது தர்பார் படம். குழந்தைய ஒருத்தன் கடத்த ட்ரை பண்ணுவான், அவனை பூந்து ஹீரோ அடிப்பாரு. ஃபைட்ல வண்டி டேமேஜ் ஆயிரும், அங்கேயே ஃபயரை போட்டு படுத்துருவாங்க. கட் பண்ணா ஹீரோ இந்த வெள்ள இடத்துல இருக்காரு. இங்க எப்படி இவர் வந்திருப்பாரு? இவனை வந்து மிரட்டுறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு காதல் வந்துருச்சுன்னா சாங்கு போய் ஆகணும் இல்ல. எடுத்து இப்படி குத்தணும். மாங்க மகனா இப்படிதான் ஒருத்தர் பீச்சாங்காயில சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாலையாவை தொலைவிட்டு இருந்தாருல்ல, அவரு பாலையாவை கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. வந்தவர் நாசுக்கா பேசி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லனா வந்து, சார் நான் உங்க டீ எஸ்டேட்ல கொக்கைன் விளை வைக்கிறேன் தெரியுமா? கொக்கைனா இல்ல டீல முகத்த கழுவுனா சிவப்பாயிரலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த வில்ல வந்து பேசலாம். அவர்கிட்ட போய் ஏன்டா கொக்கின் வியாபாரத்தெல்லாம் பத்தி பேசினா மடையா என்னையாடா மடையன்னா கிஸ்கு என்னடா வெட்டி விட்ட. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு அட்டாக் நடக்குது அந்த பாப்பாவை கொல்றதுக்கு. அந்த சமயத்துலதான் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இறங்குறாங்க. இது விக்ரம் படமே தான்டா. எல்லாரும் அடிச்சு நொறுக்குறாங்க. சமாளிக்க முடியாத நேரத்துல ஹீரோ என்ட்ரி. எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா ஆளுங்க என்னையும் என் ஃபேமிலியும் கன் பாயிண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணு. ஹீரோவை பார்த்த உடனே எல்லாம் தலைவணங்குறாங்க. வணக்கம் மகாராஜா. அப்புறம் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த மேகி பாக்கெட்டை வச்சு அந்த குழந்தைக்கு மேகி கிளறி தராரு. சாவு அடிச்சுக்கிட்டே சமையலாம். ஒன்னும் பயப்படாதீங்க, இதுவும் விக்ரம் தான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா டீ எஸ்டேட்ல 100 பேர் இருக்கிறானுங்க, அவனுங்களா இங்க வந்துருவானுங்க தெரியுமா? அவனுங்களே என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு நானே எங்க போறேன் பாருப்பா. பாலையாக்கு பெட்ரோல் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. 100 பேர் பெட்ரோல் போட்டு பாலையாவே சொல்லிருப்பாங்க இந்த பிலிம் பாரு. ஓகே இதே மாதிரி ஆனா இதுன்னு தோணாம ஒரு பிலிம் பண்ணிட்டான்ற மாதிரி. ஐ திங்க் ஹி இஸ் only giving ideas. போடுறான் ஹிட்டாது இதே மாதிரி இருக்கணும், ஆனா இது மாதிரி இருக்க கூடாது. அதாவது நான் இப்படி திருப்புவேன், இப்படி நீ பூசணும். இப்படி திருப்பேன்,
நான் பண்றத பத்தி போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இந்தியன் காப்பி அடிச்ச மாதிரி எல்லாமே காப்பி தான். ஒரு 10-15 கார் வேணும். இவர் ஒரே கார்ல போயிருவாரு. யாருக்கு? அவருக்கு பெட்ரோல் விலைவாசி தெரிஞ்சிருக்கு. பார்ப்பா என்ன பண்றாருன்னு. என்னடா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிட்டு போறாரு, காருக்கு மேலேயும் கொளுத்திட்டு போறாரு. இததான் வந்துட்டு நீங்க இன்ட்ரோல பாத்திருப்பீங்க. இப்பதான் மறுபடியும் இன்னொரு உண்மையை சொல்றாங்க. இவன் ஒன்னும் பெரிய வில்லன் கிடையாதான், இவனுக்கு மேல ஒரு வில்லன் இருக்கிறானா. எத்தனை வில்லன்டா? அவருதான் நம்ம அனிமல் வில்லன். நான் அனிமல் வில்லன்டா, அதனாலதான் அனிமலை வேட்டையாடிட்டு இருக்கேன். இது இந்த ஷாட் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம பாலையாவை சுத்தி நின்னு வெட்டி அப்பயும் இவனை வந்து கொன்றுவாரு. அதாம்ல பாலையா. யாருங்க இவரு? எதுக்காக என் குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபடுறாரு? நான் பிளாஷ்பேக் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். சொல்றேன் கேளுங்க. எங்க ஊர்ல ஒரே தண்ணி பஞ்சம். நாணயம் கொடுத்தாதான் தண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு நாணயத்தை நாங்க சம்பாதிக்கணும்னா குவாரியில 6 நாள் ராப்பகலா கஷ்டப்படணும். அது கூட பரவாயில்லப்பா, அண்ணன் தம்பின்னு ஒரு 3 பேர் இருப்பானுங்க. கண்ணுல படுற பொம்பளை எல்லாம் கற்பழிப்பானுங்க. இது வைஷ்ணவி இல்ல, வயசானவே. அப்பதான் பாலையா பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவரை கூட்டியாந்து எங்க ஊருக்கு தண்ணி கிடைக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்டோம். நம்ம ஹீரோவும் ஸ்கெட்ச் போட்டு மேப் போட்டு என்னென்னமோ பண்ணி அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சு விட்டாரு. போய் அந்த ஜில்லா கலெக்டர் கிட்ட மேப் ஓபன் பண்ணி, இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு, நான் இதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் இந்த டாக்கூர் ஃபேமிலி ஹீரோ கூப்பிட்டு இருக்காங்க. கலெக்டர் கிட்ட போயிட்டு பிளான் எல்லாம் சொன்னியாமே? ஆமா சொன்னேன். வந்தவங்களுக்கு கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா. நீங்க போய் பிளான் சொன்ன கலெக்டர் என் பொண்டாட்டி சார். முதுகெலும்புலாம் தெரியுதுடா. ஏப்பா இருப்பா இந்த தண்ணி கிடைக்காம போராடுறது இதெல்லாம் எங்க கேட்டிருக்கேன் நானு. அட இது நம்ம கத்தி கைதி நம்பர் 115 கூட ரீமேக் பண்ணாங்களே, அதெல்லாம் பாத்துருப்பாங்க. அப்புறம் இந்த வில்லனுங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஊரையே எரிச்சு போட்டானுங்க. எரிச்சு அப்ப அவதாரம் எடுத்தாரு எங்க டாக்கு மகாராஜா. அந்த வெறியோட போயிட்டு அந்த 3 பிரதர்ஸ்ல ஒருத்தனை போட்டு தள்ளி போறாரு. அந்த பிரதர் செத்து போன கோவத்துல டாக்கு மகாராஜா எங்க அப்படின்னு கேட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையுமே புடிச்சு வச்சிருக்கான். ஹீரோவோட வைஃப் வேற புடிச்சு வச்சிருக்கான். இந்தாமா இந்த மேப்ல உன் புருஷன் எங்க இருக்கிறான்னு தொடு. ஹே, இஷ்டத்துக்கு தொடாத, இது நாம இருக்கிற இடம். புயலா புறப்பட்டு நம்ம ஹீரோ வராரு. டாக்கு மகாராஜ், டாக்கு மகாராஜ், இவர் எங்கள் நாயகன். அந்த இடத்துல இன்னொரு பிரதரும் மர்கையா கூட்டிக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் குறிபாத்து சுடுவது எப்படின்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. தண்ணி பிரச்சனைக்காக வந்தீங்க, அது என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் இந்த டாக்கூர் ஃபேமிலி கொக்கைன் பிசினஸும் பண்ணுதுன்னு தெரிய வந்து கட்டுன பொண்டாட்டிய புருஷனுக்கு ஆப்போசிட்டா திரும்புது. அவன் சும்மா இருப்பானா? போட்டு தள்ளி போடுறான். சாகும்போது உங்க பொண்ணுதான் என் சத்தியம் வாங்கிட்டு செத்துச்சு, உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைக்க சொல்லி. அதுக்கப்புறம் இந்த டாக்கூர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இறங்கிட்டான் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ குரங்கு சேஷ்ட ஃபைட் எல்லாம் பண்ணி ஜெயிச்சிருவாரு. அது எனக்கு தெரியும். இப்ப மருமவனோட கையாளுக்கு தான் டி எஸ்டேட் லீஸு கூட்டிருக்கிறோன்னே தெரியாம லீஸு கூட்டிருக்காரு மாமனாரு. இப்ப இந்த வில்லனே அவன் பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு அவங்காலே வச்சிருந்துக்கிறான். அத நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. அப்ப இவனுங்களுக்கு தான் பாஸோட பொண்ணதான் கொல்ல. இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து மகாராஜா கிளைமேக்ஸ் புரிஞ்சுச்சா? அவனோட பொண்ணுதான் வில்லன், பாபி டியோல் பொண்ணு. ஓ, அதே தெரியாம அவர் கொல்ல வர்றாரு. அதாவது எல்லா படத்தையும் ஒரு 6-7 படத்தை போட்டு மிக்சிக்குள்ள போட்டு அப்படியே அரைச்சு, அது ஒரு டேலண்ட்டுங்க. பாருங்க, நீங்க பார்க்கலாம். கடவுளை விடுங்க. பணம் கொத்து கொத்தா இருந்தா என்ன வேணா இப்படிதான் பண்ண தோணும். போறன்னு தெரிஞ்சிருந்தா அவனுங்களே விட்டு போயிருப்பானுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. ஃபைனலா நம்ம பாலையா தண்டனை காலம் முடிஞ்சு வராரு. பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துட்டாரு. டேம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. எப்படியோ படத்தையும் முடிச்சாச்சு. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு குழப்பமா இல்ல. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. பொண்டாட்டி தன்னை எதிர்த்துட்டான்னு கொல்ல வரான், ஓகே. புள்ள மேல அவனுக்கு என்ன காண்டு? இப்ப அந்த டாக்கூருக்கு மட்டும் புள்ள மேல கொஞ்சோண்டு பாசம் இருந்து தான் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினைச்சிருந்தான்னு வைங்களேன், இந்த படமே இருந்திருக்காது. இந்த வில்லனே தான் பெரிய பாஸோட புள்ளப்பா இதுன்னு விட்டுட்டு போயிருப்பான். நான் குழம்பின மாதிரி உங்களுக்கும் குழம்பு இருந்தா வி ஆல் இன் ஜமாய்வு. சரி, நான் உங்களை அடுத்த ஏதாவது ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். பை பாய். சொல்றதுக்கு என்ன இருக்கு? காப்பி அடிச்சு எல்லா படத்தையும் காப்பி அடிச்சு அப்படியே ஒரு இதுவா படமா கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல ஓவர் ஆக்டிங் இல்ல போல. பார்த்தாதான் தெரியும். டான்ஸ்ல மட்டும் எல்லாம் பண்ணிருச்சு. தலை வலிக்குது. 10 நிமிஷம் கேட்டது தலை. இந்த படத்தை எப்படிதான் உட்காந்து பாக்குறாங்களோப்பா. இல்ல ஃபேன்ஸ் வேற. இல்ல ஃபேன்ஸ் வேற.
காப்பி அடிச்சு போயிடுங்க. என்னங்க ஃபேன்ஸ் போடுறாங்க அவங்க? புரியல எனக்கு, யார் பார்ப்பாங்கன்னு தெரியல எனக்கு. தேங்க்யூ சும்மா பேஜஸ் சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங் அண்ட் வே ஆஃப் டெல்லிங். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோ வரை உங்கள் உடன் கொரியன் தமிழ் ராணி வழங்குவோம். டாட்டா பாய். என்னென்னோ சொல்லிட்டேன். I didn't understand. You also didn't understand. Okay, bye.